ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்க. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாளுங்க. இன்று ஆங்கில தேதி ஜூன் மாதம் 20ஆம் தேதிங்க, 2023ங்க. இன்று காலை 7:30 முதல் 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்க. மீண்டும் மாலை 4:30 முதல் 5:30 வரைக்கும் நல்ல நேரங்க. இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் யமகண்டம், அதாவது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் ராகு காலம். இன்று கேட்டை நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். இன்று கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாங்க. இன்றைய கிரக நிலைங்க, மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார். 3வது இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் சூரியன், புதன் மற்றும் அதாவது சந்திரன் புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு செல்ல போகிறார். அதனால் இன்று சந்திரன் மாறுகிறார். கடகத்தில் சந்திரனும் மற்றும் சுக்கிரன், செவ்வாய் கிரகமும் 3 கிரகமும் சேர்ந்து இருக்கிறது. இது ஒரு வாட்டி சொல்றேன் ஃபர்ஸ்ட். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷத்தில் ராகுவும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார். மிதுனத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும், கடகத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்களும், துலாமில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாருங்க. இன்று நம்ம ஒரு யோகத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன யோகம்னு பார்த்தீங்கன்னா, சுப கீர்த்தி யோகம் என்று சொல்வார்கள். சுப கீர்த்தி என்றாலே அனைவருக்கும் தெரியும், புகழை பற்றின விஷயம். எங்கு சென்றாலும் மரியாதை, மதிப்பு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்க வேண்டும் என்றால் இதற்கு பெயர் தான் சுபகீர்த்தி யோகம் என்று சொல்வார்கள். இதற்கு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அவரவர் ஜாதகத்தின் உண்டான லக்னாதிபதியை 4ஆம் இடத்திற்கு அதிபதி அல்லது பஞ்சமாதிபதி அல்லது பாக்கியாதிபதி, இந்த மூவரில் ஒருவர் லக்னாதிபதியை பார்த்தால் மிக நன்றுங்க. இவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகம் நிச்சயமாக அதிகமான புகழை பெறக்கூடிய ஒரு சூழலும், நல்ல ஒரு செல்வந்தராகவும், மேலும் எங்கு சென்றாலும் மதிப்பும் புகழும் பெறக்கூடிய ஒரு நிலையான ஒரு புகழை பெறக்கூடிய யோகத்தை தான் சுபகீர்த்தி யோகம் என்று சொல்வார்கள். இன்று ராசி பலன்களை நம்ம பார்க்கலாங்க, வாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திர பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கடகத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அம்மா வழி உறவினர் அல்லது உங்களுடைய தாய் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து உங்களுடைய காரியங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பயன்படுவாங்கன்னு சொல்லலாம். இன்று உங்களுடைய தாய் வழி உணர்வுனால ஒரு நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும், தாயார் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடன் இணைந்து உள்ளதால் நிச்சயமாக அவர்கள் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு வழக்குகள் இருந்தால் அவை இன்று ஒரு சமாதான முறையிலேயோ ஒரு பஞ்சாயத்து மூலியமாகவோ உங்களுக்கு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய 4வது இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த இடத்துல அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானே தான். அவர் இன்று ஆட்சி பலம் பெறுவது மேலும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு அல்லது புதிய வீடு செல்லக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தாலோ, அல்லது ஒரு புதிய வீடு வாங்கணும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் துவங்கினால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கிட்டும் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இன்று அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாளை நிச்சயமாக வழிபடுங்கள். இன்று பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கொடுப்பார். ஏனால் புதன் உங்களுக்கு இன்று ஆட்சி பெற்ற பலத்துடனும் சூரியனுடன் இருப்பதால், புதாத்திய யோகத்துடன் இருக்கிறதால் இந்த விஷயத்தை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்க்கும் பொழுது ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரிய பகவானும் இணைந்து புதாத்திய யோகத்தை பெறுகிறார்கள். உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இன்று உண்டு. சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். சந்திரன் இதில் ஆட்சி பலம் பெற்று நீசபங்க ராஜயோகமாக இன்று வலம் வருகிறார்கள். இதனால் அங்கு செவ்வாய் நீசமாகவும் இருந்து அதன் அதிபதி சந்திரன் ஆட்சியாகவும் இருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டுங்க. இன்று இந்த ஆடை ஆபரணங்கள், அதுவும் குறிப்பாக
கைக்குண்டான ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். மீடியாக்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். இந்த நாளில் தாங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய கடவுள் சுக்கிர பகவான். அதனால் மனதார அவரை நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சைங்க. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் பத்ரா யோகத்தை பெறுகிறார். கூட பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம், துணிச்சல்கள் இன்று தென்படும். தாங்கள் செய்ய முடியாத சில காரியங்களை இன்று தாங்கள் நினைத்தவாறு செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். இதற்கு காரணம் தங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தான். உங்களுடைய தனஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று நீசபங்க ராஜயோகத்துடன் இன்று திகழ்வதால் நிச்சயமாக தங்களுடைய பண வரவுகளில் எந்த அளவு சிறிதளவு மையம் இல்லாமல் அதிகமான பணப்பழக்கங்கள் இன்று ஏற்படும். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்கே விட்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ராசியிலேயே அமர்ந்து ராசி கேந்திரத்தில் இருப்பதால் வீடு, வாகனம் மற்றும் வாடகை யோகம் என்று சொல்வார்கள். அல்லது புதிய வீடு வாங்குதல் அல்லது புதிய வாகனங்கள் வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள், உங்களுடைய வாகனத்தை பழுது பார்ப்பது அல்லது இருக்கும் வீட்டை ஆல்டர் பண்ணுவது, இது மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது அம்மனை வழிபடுங்கள். நிச்சயமாக பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 மற்றும் 1ங்க. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால நிச்சயமாக தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். வெகு நாட்களாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அனைத்தும் இன்று தாங்கள் முயற்சித்தால் அந்த காரியங்கள் இனிதே செவ்வனே முடியக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உங்களுடைய தாயாரின் முழு அன்பும் தங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கூட யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடன் ஆட்சி பெற்ற புதன் பகவானுடன் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தாருக்குண்டான சில விஷயங்களை தாங்கள் செலவு செய்து அவர்களை இன்புற செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். உங்களுடைய தனஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் தான். அவர் புதனுடன் இணைவது மிக ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். நிச்சயமாக உங்களுடைய செலவுகள் வீண் செலவாக போகாமல் அத்தியாவசிய செலவுகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்கள் ராசியிலேயே செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சந்திரன் குடியிருப்பதால் என்ன விஷயம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய சூழல் இன்று உண்டாகும். உங்களுடைய தொழில் நிமித்தமாக யாரும் செய்யாத ஒரு நூதன வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கணும், அம்மனை வழிபடுங்கள். நிச்சயமாக பலன் நல்லபடியாக கிடைக்கும். குறிப்பாக அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பலன்களுக்கு பன்மடங்காக கிட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மற்றும் பச்சைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 மற்றும் 3ங்க. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உடன் புதனும் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு வீண் செலவுக்கு ஆளாகாமல் அனைத்து பணங்களும் ஒரு சேமிப்பாக ஒரு டெபாசிட்டாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்களோட வழியால் நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். இன்னும் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்குண்டான வழிமுறைகளை உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய தந்தையார் வழி உறவினர்களால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான்
பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு என்ன விஷயம்னா, நிறைய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக, அதாவது சுலபமாக பெறக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தாங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அதிகமான ஆர்டர்களை பெறக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க. உங்களுக்கு எந்த கடவுளை வழிபட்டால் மிக சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் சிவனை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான், அவர் ஆட்சி பெறுவதும் மிக உத்தமம் என்று சொல்லலாம். இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவது பெரிய விசேஷம் என்று சொல்லலாம். என்னன்னு தெரியல, கன்னி ராசிக்காரர்களுக்கு டெய்லியே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் மிக சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கொஞ்சம் மோசமாக இருந்தால் ஒழிய உங்களுக்கு கெடுபலங்கள் நிச்சயமாக வராதுன்னு சொல்லலாம். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10வது இடத்துல இருக்கிறதுனால, அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தாங்கள் முயற்சித்தால் இன்று நிச்சயமாக அது அனுகூலமாக அமையுங்க. உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று உபஜயஸ்தானத்தில் இருப்பது ஒரு பெரிய விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக தாங்கள், அதாவது குறிப்பாக வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. உங்களுடைய, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இருவரால் பணம் பல வழிகளில் வந்து சேரக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முடிந்தால் பாராயணம் பண்ணுங்கள், இல்லாவிட்டால் அதனை கேளுங்கள். உங்களுக்கு பல விதங்களும் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 மற்றும் 1. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனுடன் கூட யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சந்திரன் மற்றும் சுக்கிர பகவான் 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தை விட்டிருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம். வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை இன்று எடுங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிட்டும். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு நிரந்தர பணியை பெறுவதற்குண்டான வழிவகைகள் இன்று உண்டாகும். உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் குரு மற்றும் ராகு பகவான் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவுக்குள் சிறு சிறு பிணக்குகள் ஏற்படத்தான் செய்யும். கவலை வேண்டாம், அனுசரித்து செல்லுங்கள், அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிட்டும். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவதால் உங்களுடைய பிள்ளைகளால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு. உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான், அவரும் தசம கேந்திரத்தில் இருப்பதால், அதாவது துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மற்றும் இந்த மரைன், இந்த கடல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிட்டுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி தாயாரை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 மற்றும் 1. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிக்கு, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் வீற்றிருப்பது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய உடல்நிலை சற்று கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணவரவில் நிச்சயமாக பங்கமில்லை என்று சொல்லலாம். பணவரவு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அவர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னும் முடியவில்லை. மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகுவுடன் சஞ்சரிப்பதால் வயிறு உபாதைகள் வந்து போவதற்குண்டான சூழல் உண்டு. கூடுமானவரை வெளியிடங்களில் சாப்பிடாமல் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை.
உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இன்று ஆட்சி பெற்று இருப்பதால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். குறிப்பாக பண விஷயங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடு செய்திகள் உங்களுக்கு லாபம் தரும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை, அதாவது முருகப்பெருமாளை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று, அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இன்று ஆரம்பிக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். சந்திராசிரமம் என்றால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வந்தால் சந்திராசிரமம் என்பார்கள். இன்று மனக்குழப்பங்களும் ஒரு சீரான ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாத சூழலும் உண்டாகும். இன்று எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு செய்து விடாதீர்கள். தேவையற்ற வாக்குவாதமும் வேண்டாம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவினரிடம் வாக்குவாதத்தை வைத்துக் கொள்ளாமல் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுக்கு குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது அல்லது குறுகிய தூரமோ பயணங்கள் மேற்கொள்வது, இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வது, அதுவும் நீங்களாகவே வாகனத்தை இயக்குவது, இது மாதிரி காரியங்கள் அனைத்தும் தள்ளி போடுவது மிக உத்தமம். இன்று மிகவும் அத்தியாவசிய தேவையாக என்றால் மட்டும் தாங்கள் செல்ஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு அதை டெலீட் பண்ணிடுங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். இதை செய்யும் பொழுது தங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து தாங்கள் விடுபட முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது குரு பகவானை மனதார நேசியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதிக்கு, அதாவது தனஸ்தானத்திலேயே இருக்கிறார் சனி பகவான். களத்திரஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், அதாவது சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சமசப்தம ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு இந்த கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் இது மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளிலிருந்து தங்களுக்கு வருவாய் கிட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஒரு நல்ல புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6வது இடத்தில் இருப்பது மேலும் ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம். திடீர் பண வரவு என்று கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கிறதுங்க. உங்களுடைய 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு மற்றும் ராகுவுடன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு, அதாவது பெரிய வீடு வாங்க வேண்டும் என்றோ அல்லது பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய விஷயமாக பொருட்களோ அதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு சில வீடு வாங்குதல் இந்த மாதிரி திட்டங்கள் தீட்டுவதற்குண்டான அடிகோள்கள் இன்று செய்தால் நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் கிட்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனி பகவானை மனதார நினைத்து கொண்டு அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு பயணியுங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையே கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேரக்டர் சொல்கிறேங்க. நீங்கள் பொதுவாகவே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு பர்சன் சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையும் உயிரே போனாலும் சொல்ல மாட்டீங்க வெளியே. அது குறிப்பாக மற்றவருடைய விஷயம் என்றால் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது நீங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் என்ன மனசு நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மற்றவங்க அனுமானிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்றால் அந்த கும்பராசி தான் சொல்லலாம். உங்களுக்கு, அதாவது இப்போ 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதும், இப்போ சந்திரன் உங்களுக்கு 6வது ஸ்தானத்தில் வீற்றிருப்பதும், உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது மிக உத்தமம். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்திருப்பதால் என்ன பலன்கள் கிட்டும் என்றால், அடிக்கடி குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வது, உங்களுடைய கால் வலி, முட்டு வலி இது மாதிரி விஷயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சைனஸ், நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் உடல் நலனை கவனிப்பது மிக உத்தமம். நீங்கள் வணங்க வேண்டிய
கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது இன்று குறிப்பாக முனீஸ்வரரை மனதால் நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றும் செயல்படுத்துங்கள். காரணம் என்னவென்றால் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று, அதாவது தங்களுடைய எதிரிகள் வலுப்பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. நீங்கள் முனீஸ்வர பகவானை மனதால் நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 1. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். இப்போ நீங்கள் பொதுவாகவே இப்போ 7.5 சனியில் இருந்தாலுமே இப்போ சனி பகவான் கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கு. அதாவது வக்ரம் பெறுது. சதய நட்சத்திரத்துக்குள்ளேயே கொஞ்சம் பின்னாடி நகர்வதால் உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுடைய தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 5வது ஸ்தானத்தில் இருப்பது மிக நன்றுன்னு சொல்லலாம். பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவதும் நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறது. இதனால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள், அதாவது மீனராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு உண்டான சில சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அது தங்களுக்கு உண்டான ஏதாவது இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான காரியங்களை இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் குருவும் மற்றும் ராகுவும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்றே சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேலை இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்குண்டான சன்மானத்தை பெறுவீர்கள். நிரந்தர பணி இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இன்று முயற்சித்தீர்கள் என்றால் நிரந்தர பணி கொண்டான வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது அகத்தியரை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பியுங்கள். பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.